மணியோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 8 2024 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இரு அமெரிக்கர்களுக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் 2024க்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ருக்குன் இவங்க மனித உடலில் மரபணு செயல்பாடுகள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை அறிவதற்கு அடிப்படையான மைக்ரோ ஆர்என்ஏ என்ற மூலக்கூறை கண்டுபிடித்ததற்காக இவங்களுக்கு இந்த மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. உயிரினங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் செயல்படுகின்றன என்பதற்கான அடிப்படையை இவர்களின் கண்டுபிடிப்பு நிரூபித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், அமைதி, இலக்கியம் ஆகிய 6 துறைகளில் சிறந்த சாதனை படைத்தவர்களுக்கு உலகின் மிக உயரிய நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு அறிவிச்சிருக்கிறது மருத்துவத்துக்கான நோபல் பரிசு. அடுத்தடுத்து இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், அமைதி, இலக்கியத்துக்கு அறிவிப்பாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக அறிவித்ததும் ஆல்பர்ட் நோபலின் நினைவு நாளான டிசம்பர் 10 ஸ்டாக்ஹோமில் நடக்கிற விழாவில் இந்த விருதுகள் எல்லாம் வழங்கப்படும். அடுத்தது புதிய ஏவுகணை மாதிரி விரைவில் அறிமுகம். இப்போது முன்னாடி SSLV, PSLV, LVM-3 ஆகிய ஏவுகணை மூலமாக தான் செயற்கைக்கோள்களையும் விண்கலங்களையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் செலுத்தி வந்தாங்க. இந்நிலையில் NGLV அப்படிங்கிற புதிய ஏவுகணை மேம்படுத்துறதுக்கு மத்திய அமைச்சரவை கடந்த மாதம் ஒப்புதல் அளித்திருக்கு. வானூர்தி குழுக்களை உருவாக்க இந்தியாவும் பிரான்ஸும் திட்டமிட்டிருக்கிறாங்க. ஏன்னா 2024 முதல் பகுதியில் பிரான்ஸ் விண்வெளி நிறுவனங்களோட இந்தியாவுக்கான ஏற்றுமதியில் 55% வானூர்தித்துறை சார்ந்ததாகவே இருக்குது. அதனால் இந்த குழுவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. பீகாரில் பேசப்படும் மைதிலி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இப்போதான் மராத்தி, வங்காளம், பாலி, பிராகிருதம், அசாமி மொழி ஆகியவற்றுக்கு மத்திய அரசு அண்மையில் செம்மொழி அந்தஸ்தை அளித்தது. ஏற்கனவே தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா ஆகிய 6 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில நீர்த்தேக்கங்களில் 86% நீர் இருப்பு உள்ளதாக மத்திய நீர் ஆணையம் அதாவது CWC தெரிவித்துள்ளது. மொத்தம் 155 நீர்த்தேக்கங்களின் நீர் இருப்பை CWC கண்காணித்துள்ளது. அதில் வடக்கு மண்டலம் அப்படின்னு சொன்னால் ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கியது. இதில் 11 நீர்த்தேக்கங்கள் CWC கண்காணிப்பில் இருக்குது. மொத்த கொள்ளளவில் 68% நீர் இருப்பு இருக்குது. கிழக்கு மண்டலத்தில் என்னென்ன மாநிலம்னா அசாம், ஜார்க்கண்ட், ஒடியா, மேற்கு வங்காளம், திரிபுரா, நாகாலாந்து மற்றும் பீகார். இதெல்லாம் கிழக்கு மண்டலத்தில் இருக்கிற மாநிலங்கள். அதில் 25 நீர்த்தேக்கங்கள் CWC கண்காணிப்பில் இருக்குது. அதில் மொத்த இருப்பில் 86% நீர் இருப்பு இருக்குது. மேற்கு மண்டலம் அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரம் மற்றும் கோவா மாநிலங்களை உள்ளடக்கியது. இதில் 50 நீர்த்தேக்கம் CWC கண்ட்ரோலில் இருக்குது, கண்காணிப்பில் இருக்குது. அதில் மொத்தம் கொள்ளளவில் 97% இருப்பு நீர் இருக்குது. மத்திய மண்டலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களை உள்ளடக்கியது. 26 நீர்த்தேக்கம் CWC கண்காணிப்பில் இருக்குது. மொத்த கொள்ளளவில் இருப்பு 91% நீர் இருப்பு இருக்குது. தென் மண்டலம் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா இந்த 5 மாநிலத்தில் 43 நீர்த்தேக்கங்கள் கண்காணிப்பில் இருக்குது. அதில் மொத்த கொள்ளளவில் இருப்பு 86% சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநா அமைப்பின் யுனைடெட் நேஷன் இன்டர்ஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் என்ற விருது தமிழக சுகாதாரத்துறைக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. அவ்வளோதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ.